அனைத்து வாகன சேதங்களுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்று தருகிறது உங்கள் ஆப்பி கிளைம். தற்போது பல நாடுகளை பொறுத்தவரை வெப்பநிலை அதிகரிப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. நாடுகளுக்கு நாளுக்கு நாள் தொடர்ந்தும் வெப்பநிலை அதிகரிப்பு நிகழ்ந்த வண்ணமே உள்ளது. இந்த வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக மனிதர்கள் மட்டுமின்றி பல விலங்குகள், பறவைகளும் உயிரிழந்து வருகின்றமையை நாம் அறிந்ததே. ஆனால் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு எவ்வாறு நிகழ்கிறது? திடீரென இந்த வெப்பநிலை அதிகரிப்புக்கு காரணம் என்ன? இந்த வெப்பநிலை அதிகரிப்பால் எதிர்கால பாதிப்புகள் என்ன என்ற பல கேள்விகள் எழுந்த வண்ணமே உள்ளன. இதன் அடிப்படையில் நம்மில் பலர் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு என்பது நமது நாட்டில் தான் அதிகரித்து காணப்படுகிறது, சில நாட்களில் குறைந்துவிடும் என்று நினைத்த வண்ணமே உள்ளோம். ஆனால் சமீப கால வெப்பநிலை அதிகரிப்பை நாம் சிறிது ஆராய வேண்டும். இந்த வெப்பநிலை அதிகரிப்பானது சில நாட்களுக்கு முன்பு அதிகரித்தது இல்லை. கடந்த சில வருடங்களாக படிப்படியாக அதிகரித்து வருகிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது ஆர்டிக் பெருங்கடலில் பனிப்பாறைகள் உருகுவது அண்மை ஆண்டுகளில் அதிகரித்து வருவதாகவும், இங்கு 2050ஆம் ஆண்டுக்குள் வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள பனிக்கட்டிகள் உருகுவதால் கடல் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகள் நிறுவனம் எச்சரித்துள்ளது. அது மட்டுமின்றி முன்னெப்போதும் இல்லாத வகையில் பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதாவது கரியமில வாயு அளவு இந்த ஆண்டு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரிட்டன் வானிலை மைய ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். கரியமில வாயுவை ஆக்சிஜனாக மாற்றும் காடுகளின் பரப்பளவு ஒவ்வொரு வருடமும் குறைந்து வரும் அதே வேளையில் மனிதர்களின் செயல்பாடுகளால் வெளியாகும் கரியமில வாயுவின் அளவும் அதிகரித்து வருகிறது. அதேவேளை சமீபத்தில் ஆண்டுகளில் வெப்பமண்டல பசிபிக் பிராந்தியத்தில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் அங்கும் மரங்கள், செடிகளின் வளர்ச்சி அளவு குறைந்து கரியமில வாயு உறிஞ்சப்படுவதும் குறைந்து வருகிறது. இதன் விளைவாக 2018ஆம் ஆண்டை காட்டிலும் 2019ஆம் ஆண்டு கரியமில வாயு வெளியாவது அதிக அளவில் காணப்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். 1958ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள ஆராய்ச்சி ஆய்வு மையம் வளிமண்டலவியலில் உள்ள ரசாயன கலவை பற்றிய தரவுகளை தொடர்ந்து கண்காணித்து சேகரித்து வருகிறது. இந்த ஆய்வகத்தில் கரியமில வாயுவின் அளவை பதிவிட ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயுவின் செறிவு 30% அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் பெட்ரோலிய பொருட்களின் பயன்பாடு மற்றும் காடுகள் அழிப்பே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. காடுகள், நிலம் மற்றும் கடல் ஆகியவற்றின் பங்களிப்பு இல்லையெனில் மனிதர்களின் கேடு விளைவிக்கக்கூடிய இயற்கைக்கு எதிரான செயல்பாட்டின் காரணமாக வளிமண்டல கரியமில வாயுவின் சரிவு இன்னும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த நூற்றாண்டிற்குள் பூமியின் வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் மேலாக உயர்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முன்னர் கூறப்பட்டிருந்த சூழ்நிலையில் உலகம் 3 டிகிரி செல்சியஸ் என்ற அளவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஆய்வறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவேதான் தற்பொழுது உங்கள் நாட்டில் நிலவும் வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்ந்து வரும் காலங்களில் குறைந்துவிடும் என்று நினைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். இதற்கு சில தீர்வுகளை இப்போது பார்க்கலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பிருந்தால் நடந்து செல்லுங்கள், மிதிவண்டியில் செல்லுங்கள். கூடுமானவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். இது உடல் நலத்திற்கு நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பருவநிலை மாற்றத்திற்கான அரசாங்கங்களுக்கிடையேயான குழு ஆய்வறிக்கையை தயாரித்த குழுவில் முக்கிய நபரான பெப்ட்ரோ, நகரங்களில் நாம் போக்குவரத்தை முடிவு செய்ய முடியும். நமக்கு பொது போக்குவரத்து இல்லாத பட்சத்தில் பொது போக்குவரத்தை உறுதி செய்யும் ஆராய்ச்சியாளர்களை தேர்ந்தெடுங்கள். அதுபோல மின்சார வாகனங்களை தேர்ந்தெடுங்கள். விமான போக்குவரத்தை விட தொடர்வண்டி போக்குவரத்தில் சாலச் சிறந்தது. இதனால் உங்களது வணிக பயணத்தை ரத்து செய்துவிட்டு காணொளி காட்சி மூலமாக கூட்டங்களை நடத்துங்கள். ஆற்றலை சேமியுங்கள். இரண்டாவது மிக முக்கிய விஷயம் ஆற்றலை சேமிப்பது. அதாவது இயன்றவரை மின்சாரத்தை பயன்படுத்துவதை குறையுங்கள். தேவையற்ற புது மின் விசிறியை பயன்படுத்தாமல் இருப்பது முதல் வாஷிங் மிஷின் பயன்படுத்துவது வரை மிக கவனமாக திட்டமிடுங்கள். இது உங்கள் சாதாரணமான விஷயமாக தோன்றலாம், ஆனால் இது சிறு விஷயங்கள் தான் வியத்தகு விளைவை தருகிறது. அடுத்த முறை மின்சாதனமான பொருட்களை வாங்க செல்லும் போது மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்தி நிறைவான வேலையை செய்யும் மின்சாதன பொருட்களா என்று பாருங்கள். அதை நிச்சயம் அந்த பொருட்களின் அட்டையில் குறிப்பிட்டிருப்பார்கள். மாமிசம் உண்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். நம்புவதற்கு கடினமானதாகத்தான் இருக்கும். அதீத விவசாய உற்பத்தியும் பசுமையில வாயு வெளியேற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணம். கறிக்கோழி வளர்ப்பது, தண்ணீர் அதிகம் உறிஞ்சி பணப்பயிர்களை அதிக அளவில் சாகுபடி செய்வது பசுமையில வாயுவை வெளியேற்றும் புவியை வெப்பமாக்கும்.
பாரிஸ் பருவநிலை மாற்ற சந்திப்பில் 119 நாடுகள் விவசாயத்தினால் வெளியேற்றப்படும் பசுமையிட வாயுக்கள் குறைப்பதாக உறுதியளித்தன. அந்த நாடுகள் அவ்வாறு அதனை செய்யும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் நமது மனது வைத்தால் நிச்சயம் இது முடியும். ஏற்கனவே சொல்லியது போலத்தான் நம் உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்ற வேண்டும். மாமிசம் உண்பதை குறைத்து அதற்கு ஈடாக காய்கறி பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் பகுதியில் எது விளைகிறதோ அதனை மட்டும் உண்ணுங்கள். குறைப்பு மற்றும் மறுபயன்பாடு. மறுசுழற்சி குறித்து நமக்கு முன்பே தெரியும். பள்ளி காலத்திலிருந்தே பலர் நமக்கு அது குறித்து வகுப்படுத்திருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசம் என்னவென்றால் மறுசுழற்சிக்கு பயன்படுத்தும் பொருட்கள் கூட வெப்பமயமாதலுக்கு ஒரு காரணியமாகத்தான் இருக்கிறது. சாலச் சிறந்தது எதுவென்றால் நாம் நுகர்வை குறைத்துக் கொள்வது மற்றும் பொருட்களை தூக்கி எறியாமல் கூடுமானவரை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதுதான். இதில் தண்ணீரும் சேர்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தகவலை பெறும் வசதி இருக்கிறது. உங்களால் பருவநிலை மாற்றம் குறித்து செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது குறித்து எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் பலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் உரையாடுங்கள். இந்த விஷயத்தை கொண்டு சேருங்கள். வளங்குன்ற வாழ்வு குறித்து விருப்பமுடையவர்கள் ஒன்றிணையுங்கள். நாளைய தலைமுறைக்கு இந்த புவி மிச்சம் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் இதனை செய்ய வேண்டும். இப்போது செயலாற்றுங்கள், அல்லது மோசமான பிரச்சனையை எதிர்கொள்ளுவீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள். நாளைய தலைமுறை மோசமான பிரச்சனையை எதிர்கொள்ள இந்த தலைமுறை செய்ய தவறுகள் காரணமாக அமைந்துவிட வேண்டாம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் முயன்ற அளவு மரங்களை நாட்டி பசுமையை பேணுங்கள். உலக வெப்பமயமாக்குதலை தடுக்க உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். தற்போது நிலவும் வெப்பநிலையை குறைக்க குளிர்ச்சியான இடங்களை நாடும் நீங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப் போகும் வெப்பநிலைக்கு குளிர்ச்சியான இடங்களை உருவாக்கி கொடுங்கள். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.